ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோ வந்து நம்ம கப்பீஸ் வந்து குட்டி விட்டுருந்துச்சின்னு சொல்லியிருந்தோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம மொத்தம் 10 குட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆல்மண்ட் லீஃப் கார்டில் மற்ற குட்டிங்க இருக்குன்னு பார்த்தோம். ஃபிஷ்ஷு மொத்தம் 10 குட்டி தான் விட்ருக்குன்னு நினைக்கிறேன். 15 குட்டி விட்ருக்கும். 5 குட்டி அப்படியே மேலு, மற்ற ஃபிஷ்ஷஸ் வந்து கன்ஃபார்ம் சாப்பிட்ருக்கோம் நான் கவனிக்காத நேரத்தில். இப்போதைக்கு ஒரு 10 ஃபிஷ்ஷஸ் இருக்குது. போன வீடியோவில் வந்து ஷார்ட்ஸை காமிச்சிருந்தேன். எல்லாம் லைக் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு லைக் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோக்கும் கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க மறக்காமல். மேலே ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரைஸு. ஃபுல்லாக ஃப்ரைஸ் ஒரு 10 ஃப்ரைஸ் வரையுமே நம்ம மெர்க்குரி கப்பியோட ஃப்ரைஸ் வந்து எடுத்திருக்கு. அதில் ஃபீமேல் வந்து தனியாக வச்சுருக்கோம். ஏன்னா மற்ற மீன் கூட விட்டால் கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறோங்கிறதுனால தனியாக வச்சு தனியாக ஃபீட் போட்டிருக்கு. அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு 2 ஹார்ஸுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறமா நம்ம இந்த மெர்க்குரி டேங்க் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு குட்டிங்க இருக்குது. இந்த குட்டிங்க வந்து நம்ம உரையில் விடணும். உரையில் விடணும்னா உரையில் இருக்கிற அந்த ரெட் கோய் கப்பீஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தால் இது வந்து கொண்டு போய் உரையில் விட முடியும். இதை வந்து உரையில் ஏன்னா இதை வந்து ஃபஸ்ட்டே உரையில் விட்டோம்னா அது வந்து சாப்பிட்ருவோம். ஆனால் அதுங்களை எடுத்துகிட்டு தான் இதை வந்து உரையில் விட முடியும். நம்ம வாங்க அதை எடுப்போம் போய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம உரைக்கு வந்துட்டோம். உரையை திறந்தாச்சு. எல்லோரும் தண்ணி பார்த்துட்டு தண்ணி ஏம்பரம் இப்படி கெட்டு போய் வச்சுருக்கீங்கன்னு நினச்சிடாதீங்க. இது ஃபுல்லாகவே ஆல்மண்ட் லீஃப் வாட்டர் தான். நேற்று வந்து ஆல்மண்ட் லீஃப் வாட்டர் வந்து ஊற்றினேன். அதுக்கப்புறம் நேற்று சாயங்காலம் ஊற்றினேன். திரும்பி ஆல்மண்ட் லீஃப் வாட்டரை பிடிச்சி தான் இன்றைக்கி அந்த தொட்டியை க்ளீன் பண்ணேன். பிடிச்சி வச்சு தான் ஆல்மண்ட் லீஃப் வாட்டர் வந்து இப்போ இன்றைக்கி அப்படி இருக்குது கிளியர் அண்ட் கட்டாக. நேற்று கொஞ்சம் நான் இதில் ஊற்றுனதுனால இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம நெட்டு வச்சு பிடிக்க ஆரம்பிப்போம். நம்ம வாங்கின நெட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் பிடிச்சிக்கிடுவோன்னு தொட்டியில் இருந்து பிடிச்சிட்டு இதை செங்கல் மேலே வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இப்போ நெட்டு எடுப்போம். நெட்டு நம்ம வாங்கின நெட்டே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வாங்க பொறுமையாக பிடிப்போம் ஃபிஷ்ஷஸை. ஃபஸ்ட்டு ஃபைட்டரை பிடிச்சி பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆல்மண்ட் லீஃப் வாட்டருக்கு ஃபைட்டரோட கலர் எப்படி க்ரோத்து கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். நல்ல ஒரு ஃபீமேல் தான் ஃபைட்ரு. ஆட்டம் தான் காமிப்பான் ரொம்ப. நம்ம சின்ன நெட்டுங்கிறதுனால நம்மளால் ஈஸியாக பிடிக்க முடியலை. நல்லாவே கலர் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கலர் ரேஷியோ சூப்பராக வந்திருக்கு. ஆல்மண்ட் லீஃப் போட்டுறதுக்கு பாருங்கள் கலர் ரேஷியோவை. ரெட் வித் க்ரீனில் இந்த ஷேடை பாருங்கள் டெய்லில் சரியான கலரு. சரி, நம்ம அப்படியே உள்ளே ரிலீஸ் பண்ணி விட்ருவோம். உள்ளே போயிட்டான். இப்போ நம்ம மற்ற ஃபிஷ்ஷஸ் வந்து மற்ற ஃபிஷ்ஷஸ் எங்கே இருக்குது? ரெட் கோயிலாம் காணவே காணால. அத்தாடி, நானே விட்ட தண்ணிக்குள்ளே விழுந்துருவோம் போல் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நிலைமையில தான் நின்று பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இங்கே நிற்கானுங்க. இவனுங்களும் குட்டி விடுவாங்கன்னு சொல்லி கடையில் சொல்லி விட்றாங்க. குட்டியும் விட மாட்டேங்கானுங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்கானுங்க. இன்றைக்கி பிடிச்சி போட்டு தனியாக குப்பெல்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ். என்னத்தை செய்யடாது. சும்மாவே இவங்களை பிடிக்க முடியாது. இதில் இத்தான் தண்டி தொட்டியில் கொண்டு போயிட்டு 3 மீனை விட்டுட்டு பிடிக்கிறோம்னா எங்கே நான் பிடிக்க? இதுக்கெல்லாம் பெரிய நெட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும். இல்லை அவனுங்க டயர்டாக்கி தான் வந்து பிடிக்க செய்யணும். இவனுங்க அந்த நெட்டை கண்டுபிடிச்சிட்றானுங்க ஈஸியாக. மாட்டிக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் மட்டும் உள்ளே போட்டான் பாருங்கள். இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. இது நம்மள்ட்ட இருக்கிறது நார்மல் கோழி தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரிப்பன் கோழிலாம் கிடையாது. நம்மள்ட்ட இருக்க மேல் ஃபீமேல் ரெண்டுமே நார்மல் கோழி தான். நிறைய பேர் வந்து ரிப்பன் கோழியான்னு கேட்டிருந்தீங்க. இங்கே பாருங்கள் மேலோட கலரு ரெயின்போ கோழி, ரெட் கோழி. இதுலேயே ரெண்டு கலர் இருக்குது. ரெட் கலர் இருக்க கோழியும் இருக்குது, ஆரஞ்சு கலர் கோழியும் இருக்குது. அதுக்கப்புறம் பாடியிலையுமே கலர் கொஞ்சம் வித்தியாசமாகும். அதில் 2 டைப்புமே நம்ம வச்சுருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது இன்னொரு ஃபீமேல் தான் காணலை. இன்னும் 1 ஃபீமேல் அதை இங்கே நிற்காம ஃப்ரெண்ட்ஸ். ஓடலையா? அதானே பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓடாமல் எப்படி ஒரே இடத்துல நிற்பானுங்க? இது நிற்கிற கூட்டமே இல்லையேன்னு யோசிக்கணும். டக்குன்னு தூக்கிடுறான்னு பார்க்க விட மாட்டிக்கான்.
தூக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், படக்குன்னு தூக்கிட்டேன். இப்போது 2 ஃபீமேல் 1 மேல் வந்து உள்ளே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரைஸ் வந்து பிடிச்சி பார்ப்போமா, பலூன் மல்லி ஃப்ரைஸை. ஏன்னா அது பிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சு. சைஸ் பார்த்தா தெரியும் எப்படி க்ரோத் ஆகிருக்கான்ட்டு. நம்மள்ட்ட வீடியோஸ் இருக்குது, பலூன் மல்லி ஃப்ரைஸோட வீடியோஸ். அதோட டேட்டை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஓத்து கிடச்சிருக்கு நமக்கு இந்த தடவை. ஒரு பிளாக் பலூன் மாலையும் ஒரு ஒயிட் பலூன் மாலையும் பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே ஒரு க்ரோத் இருக்குது. இந்த இத்தனை நாளும் இவ்வளோ க்ரோத்னால் நல்லது தான். ஒரு 5 days தான் இருக்கும், நல்ல க்ரோத் இருக்குது. உள்ளேயே ரிலீஸ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளேயே போயிட்டானுங்க. பிளாக்கை தான் காணும் அதுக்குள்ளே. நம்ம இப்போ இந்த பேரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆல்மண்ட் லீஃப் டேங்க்கில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். வாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 by 1 பிடிச்சி நம்ம அந்த ஆல்மண்ட் லீஃப் டேங்க்கில் வந்து விடுவோம். 3மே பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3மே பிடிச்சி ஆல்மண்ட் லீஃப் டேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். 2 days இருந்தால் போதும், அழகாக குட்டி விட்டுருவானுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது இவனுங்க மேலே. பார்ப்போம். இப்போ ஃப்ரைஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட மெயின் டேங்க்கில் ரிலீஸ் பண்ணிடுவோம். இது கரெக்டாக 8ஆம் தேதி குட்டி விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னையிலேருந்து ஒரு 10 நாள் கழித்து எவ்வளோ க்ரோத் இருக்குதுன்னு பார்ப்போம். 18ஆம் தேதி பார்ப்போம் எவ்வளோ க்ரோத் இருக்குன்னு. நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரிம் பண்ணேன், அதுக்குள்ளே நல்லா க்ரோத்து கொடுத்து வளர்ந்துருக்கு பாருங்கள். ஃப்ரைஸ் உள்ளே போகிறத தெரியுதான்னு தெரில. இதான் ஃப்ரைஸ் எல்லாம் உள்ளே போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாக்ஸ்டைல் மட்டும் கிடக்கு. ஃபாக்ஸ்டைல் அப்படி உள்ள தட்டி விட்டுருவோம். ஃபாக்ஸ்டைலையும் உள்ளே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபாக்ஸ்டைலை எடுத்துகிட்டு இந்த இடத்துல போட்டு விட்ருவோம். ஃப்ரைஸ் போய் மறைஞ்சது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு இந்த இடத்துல. நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிம் பண்ணேன் ஃபாக்ஸ்டைல் இதில். அதுக்குள்ளே நல்லா க்ரோத் ஆகிருக்கு ஃபாக்ஸ்டைலு. நிறைய பேர் எப்படி ஃபாக்ஸ்டைல் க்ரோத் பண்ணணுன்னு கேட்கிங்க. நான் இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸ் கூட சொல்ல முடியும், நேற்று தான் நான் அதை ட்ரிம் பண்ணி விட்டேன். அதுக்குள்ளே நல்ல க்ரோத்து கிடச்சிருக்கு. தண்ணியோட லெவலுமே இறங்கலை. தண்ணியோட லெவலுமே நான் ஏற்றுன அதே லெவலில் தான் இருக்குது. இன்னும் நல்ல க்ரோத்து கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இதை கொஞ்சம் ட்ரிம் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம போய் ட்ரிம்மருக்கு செசர் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் ட்ரிம் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.